வணக்கம். முருகப்பெருமான் ஏன் ஆண்டிக்கோலம் கொண்டான்? பாம்பன் சாமிகள் விளக்குகிறார். உலகிலே உனை பாடும் தொண்டுலர் உய்யவோ தவர் உய்யவோ மனச்சலமில் யோகிகள் உய்யவோ நிகழ் சருவ சீவரும் தவத்தில் உய்யவோ தலையில் பின் சிகை அறையில் கோவனம் தண்டம்மங் கையில் கொண்டு நின்றுளை தொலைவிடாது என்னை ஆண்டு கொள்வனம் தோண்டுமாவினன் குடி சுரேசனே. முருகப்பெருமானே, உன்னையே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் உய்வதற்காக பிழைப்பதற்காக நீ ஆண்டிக்கோலம் கொண்டாயா? உன்னுடைய திருவடியை உன்னுடைய திருவுருவத்தை காண வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும் என்று தவம் இருக்கிறார்களே, அவர்கள் உய்வதற்காக ஆண்டிக்கோலம் கொண்டாயா? வஞ்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் உய்யும் பொருட்டு நீ ஆண்டிக்கோலம் கொண்டாயா என்ற ஒரு வினாவை தொடுத்து அந்த ஆண்டிக்கோலம் எப்படி இருக்கிறது என்று அழகாக பாம்பன் சாமி விவரிப்பார். நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டியா இருக்கான், மொட்டை தலை, கோமணத்தோட இருப்பான் அப்படின்னு. இந்த பாம்பன் சாமி சொல்லுகின்ற பாங்கு இருக்கிறது, அது ரொம்ப அழகாக இருக்கும். தலையில் பின் சிகை அறையில் கோவனும் தண்டம் அம் கையில் கொண்டு நின்றுலை முழுதுமாக மடித்த மொட்டையுடன் இல்லாமல் பின்னால ஒரு சிகை, அதாவது குடுமின்னு அர்த்தம். அந்த சின்ன ஒரு குடுமியோட இடையில இடுப்புல ஒரு கோவணம், இந்த கையில ஒரு தண்டம். இதுதான் பழனி ஆண்டவனுடைய தோட்டம். கொண்டு நின்றுலை தொலைவிடாது என்னை ஆண்டு கொள்வனும், என்னை விட்டு ரொம்ப நாள் பிரியாம, அதாவது உன்னுடைய தொடர்பு இல்லாம நான் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, எப்பவும் நான் உன்னோடவே இருக்கணும். தொலைவிடாது என்னை ஆண்டு கொள்வனும் தூண்டுமாவினன் குடி சுரேசனே. உன்னுடைய தொடர்பு இல்லாமல் நீண்ட நாள் நான் இருக்காமல் உன்னுடைய திருவடியிலேயே, உன்னுடைய அருளிலேயே, உன்னுடைய தொடர்பிலேயே என்னை வைப்பாயாக என்ற கருத்து பதிந்த வண்ணம் பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலை பாடுகிறார். நாம் கேட்டு மகிழ்வோம், இதனுடைய உண்மையான கருத்தை தெரிந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.